என்னடா சொன்ன? பணத்துக்காண்டி பொண்ணுங்க தான் உங்களை விட்டுட்டு போறோமா? சீ, இந்த மாதிரி ஒரு கேவலமானவனை பார்த்தது கூட இல்ல. எப்படி இப்படி வாய் கூசாம இவ்வளவு பெரிய பொய்யா ஈஸியா உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுவே உன் தங்கச்சி அக்கா யாராச்சும் இருந்தாங்களா இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பியாடா? சொல்லு, பயத்தை வந்து பேசுடா பொறுக்கி. இங்க பாரு, இதுதான் என்னுடைய பொறுமை. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினாலும் இங்க நடக்க போறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இச்சு வாய மூடு. நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியானவனே இல்ல முதல்ல. ஆமா, எப்படா இவ்வளவு ஈஸியா ஊ மேல இருக்க தப்ப மறைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு மேல ஈஸியா பழிய தூக்கி போட்டுறீங்க. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதானடா? இல்ல கேக்குறேன், எதுக்குடா அதுக்கு லவ் பண்றேன்னு சொல்லி பின்னாடியே சுத்தி சுத்தி ஏமாத்தி வந்து எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கோ, மரியாதை இருக்காது உனக்கு. ஆமா, அதேதான் நானும் சொல்றேன். இதுக்கு மேல நீயும் ஒரு வார்த்தை பேசினா உனக்கும் மரியாதை இருக்காது. ஆமா, ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். கார்த்தி, நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? எங்க கிளம்புறடா? உன்னுடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறுதுன்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறியா? வெக்கமா இல்ல உனக்கு? நீ பொண்ணுங்களை பத்தி பேசுற? உனக்குள்ள என்ன தகுதியா இருக்கு முதல்ல பொண்ணுங்களை பத்தி பேசுறதுக்கு? பணத்தை வாங்கிக்கிட்டு பணத்துக்காண்டி அவசரப்பட்டு விட்டுட்டு போறவன் நீ. இந்த அளவுக்கு பொறுமையா இருந்ததே ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு மேல கொஞ்சமாச்சும் மரியாதையை கொடுத்து பேசு, புரியுதா? சாரு, என்ன சாரு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? அதுவும் முன்ன பின்ன தெரியாதவ கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் நாகரிகமா நடந்துக்க பழகு. இதுதான் உன்னை வளர்த்துன லட்சணமா? நீ வளர்ந்த லட்சணமானு கேக்குறேன். படிச்சு பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. இப்படி இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம வீட்டை தேடி வந்தவரை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த கூடாது சாரு. புரியவே இல்லையா உனக்கு? எனக்காண்டி யாரையும் யாரும் திட்ட வேண்டாம். கார்த்தி, நான் இங்க இருந்து கிளம்புறேன். மச்சான் இருடா, நானும் வரேன். நான் கிளம்புறேன்டா கார்த்தி, நீ இருந்துட்டு பொறுமையா வா. சிஸ்டர் வேற இருக்காங்கல்ல, பாத்து கூட்டிட்டு வா. நான் கிளம்புறேன். ப்ரோ சாரி ப்ரோ, நான் தான் உங்களை இன்வைட் பண்ணேன். ஆனா இந்த மாதிரி நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ப்ரோ. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல ப்ரோ, இருக்கட்டும், நான் கிளம்புறேன். சாரு, மாமா, என்ன சாரு பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வீட்டுக்கு வந்தவங்கள, அதுவும் இது ஜஸ்ட் ஒரு விளையாட்டுன்னு பாட்டி ஆரம்பிக்கும் போதே சொல்லதானே செஞ்சாங்க. உன் மரமண்டைக்கு ஏறிச்சா இல்லையா? ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. பேசுற போது பேசதான் செய்யணும். முன்ன பின்ன தெரியாத கை நீட்டி இருக்க. அதுவும் இத்தனை பேர் முன்னாடி. அவருக்கு எந்த அளவுக்கு அசிங்கமா இருந்திருக்கும். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? படிச்ச பொண்ணு தானே நீ? மாமா, அது வந்து இங்க பாருங்க, நீங்க யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த அண்ணன் ரொம்ப நல்லவங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது கை நீட்டுறீங்க. இதுதான் நீங்க தர மரியாதையா எங்களுக்கு? உங்க வீட்டுக்கு தானே வந்திருக்காங்க, உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. கொஞ்சமாச்சும் வந்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேச வந்துடலாம் சபையில. சி கார்த்தி, நீ வரைய இல்லையா? நான் கிளம்புறேன். ஜெனிஃபர், இதுக்குதான் ஓடி வந்தியா நீ அங்க இருந்து? நான் பேசுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியணும் சாரு ஒருத்தவங்களுக்கு. ஏன் சாரு இந்த மாதிரி நடந்துக்கிற நீ? உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த பையனை போயிட்டு அடிச்சுட்ட. அந்த பையனுக்கு எந்த மாதிரி இருந்திருக்கும்? உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. உனக்கு லவ் ஃபெயிலியர்னா அதுக்காண்டி அவருக்கும் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்திருக்கலாம். சோ அவர் லைஃப்ல நடந்த ப்ராப்ளத்தை கூட இந்த சபையில சொல்லிருக்கலாமே. அதுக்காண்டியே போயிட்டு அவர் அடிப்பணி ஷேண்டி இந்த மாதிரி இருந்துக்கிற நீ? இங்க பாருமா, அவன் ரொம்ப நல்லவன். சின்னம்மா நீ இப்படி அவசரப்பட்டு கை நீட்டிட்டியே. ச்சே, என் ஃப்ரெண்டுன்றதுக்காண்டி சொல்லலம்மா. அவன் சின்ன, உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவனே ஏற்கனவே நொந்து போயிருக்கான். இங்க வந்தாச்சும் கொஞ்சம் மாறுதலா, அவன் மனசுக்கு ஆறுதலா இருக்குமேன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா வந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணி அசிங்கப்படுத்துவன்னு நினைக்கவே இல்லம்மா. நீ யாரு என்னன்னா எனக்கு தெரியல. ஆனா சின்ன மாதிரி பண்ணிட்டியம்மா. என்னம்மா நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இத்தனை பேர் முன்னாடி ஒருத்தர் கை நீட்டி அடிக்கிறோமே, அவருக்கு இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு போமா. இல்லன்னு அது வந்து நிறுத்து சாரு. உன்னை ஒரு பையன் ஏமாத்திட்டு போயிட்டான் லவ் பண்றேன்னு சொல்லி அப்படின்னா அது உன்னுடைய பிரச்சனை சாரு. நீ அஃபெக்ட் ஆயிருக்கன்னா அது நீ தான் ஃபேஸ் பண்ணணும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஷாரா ஒருத்தர் மேல போயிட்டு அவர் பேசுறாருன்றதுக்காண்டி அவரை போயிட்டு கை நீட்டி அடிச்சிருக்க. தயவு செஞ்சு கண் முன்னாடி நிக்காத, போயிருன்னு சொல்லிட்டேன். மாமா, பேசாதன்னு சொன்னேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழுதுட்டே போறத பாரு. நீ அழுதுட்டே போறதுனால எல்லாமே கரெக்ட் ஆயிராது சாரு, நீ பண்ண விஷயத்தெல்லாம். ஆமா,
சரி ரகு, கோவப்படாதீங்க, விடுங்க. சின்ன கார்த்திக் கோவப்படாம இருக்க முடியும்? செல்லாந்தோ நின்னுட்டு இருக்கானே, அவன் மண்டையை உடைச்சா சரியா போயிரும். சிவன் எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம நம்ம பக்கத்து இருப்பதான் கத்திய? ஐயோ கடவுளே. டேய், நான் என்னடா பண்ணேன்? எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? பாட்டி தான் சொன்னாங்க உனக்கும் அனுக்கும் பிரச்சனைன்னு சொல்லி. சரி, எல்லாரும் கூடி இருந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தானா நல்லா இருக்குமே. அது நாளா இல்லாம ஒரு விளையாட்டு மாதிரி ஆரம்பிச்சு பேசணும்னா நல்லா இருக்குமே நினைச்சேன். அது ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிஞ்சுட்டு எனக்கு மட்டும் என்னடா தெரியும் இப்ப மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு என்கிட்ட கோவப்படுற நீ என்ன குழந்தையாடா பேசி உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு? உன்ன சரி விடுங்க ப்ரோ, நடந்தது நடந்துச்சு. சரி, நானும் கிளம்புறேன். ஐயோ, என்ன ப்ரோ ஐயோன்றீங்க? என்னாச்சு? என்ன ப்ரோ சாதாரணமா கேக்குறீங்க? இன்னும் போட்டி முடியலல்ல, அதான். நீ திருந்தவே மாட்டடா, நீ திருந்தவே மாட்ட. உன்ன எட்ரா அந்த உலக கட்டிய மச்சான், மண்டி உடைச்சிருவேன். என்ன ப்ரோ விளையாட்டுத்தனமாவே இருக்கீங்க? எந்த நேரத்துல என்ன பேசணும்னு கூட தெரியாம. அவனே எவ்வளவு நொந்து போயிருந்தான் தெரியுமா? இங்க பேசி கூட்டிட்டு வர்றதுக்கு நாங்க பட்ட படை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்க வரவே மாட்டேன்னு சொன்னான். அவனும் லவ் ஃபெயிலியர்ல தான் இருக்கான். ஒரு பொண்ணு அவனையும் ஏமாத்திட்டு போயிட்டு, அதுவும் சொல்லாம கொள்ளாம ஒருத்தனை கல்யாணம் வரைக்கும் பண்ணிக்கிட்டு போயிட்டான். அப்ப அவனுக்கு எவ்வளவு பெயினா இருக்கும் நினைச்சு பாருங்க. சிங்க கூட்டிட்டு வந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், இன்னும் கூட்டிட்டு வந்தேன். சிங்க வந்தா இந்த மாதிரி நிலைமை. சின்னத்த சொல்ல, இதுல நீங்க வேற போட்டி விளையாட்டு இன்னும் முடியலன்னுகிட்டு இருக்கீங்க. நான் கிளம்புறேன் ப்ரோ. நான் போனாதான் கொஞ்சமாச்சும் அவனை சமாதானப்படுத்த முடியும். அவன் எந்த நிலைமையில இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. சரி ஓகே, நான் கிளம்புறேன் முத்துமாரி. சரி ஓகே ப்ரோ, கிளம்புறேன். ஜெனிஃபர் வர கிளம்பிட்டா, நானும் கிளம்புறேன் ப்ரோ. நீங்க அந்த பிள்ளையை எதுவும் சொல்ல வேண்டாம். என் மச்சானை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஏதோ எமோஷனல்ல அந்த பிள்ளையும் அடிச்சுட்டா. ஏதோ லவ் ஃபெயிலியர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டான்னு வர சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கும் வலி வேதனை இருக்கும் இல்லையா? அந்த எமோஷனல இவன் கிட்ட காமிச்சிட்டா. சரி பரவாயில்ல, விடுங்க. இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்லை. அவன் டேக்கிட்டிஸே எடுத்துப்பான், நான் பாத்துக்கிறேன். அவனை பாத்துக்க வேண்டியது என்ன பொறுப்பு. நீங்க அந்த பிள்ளையை எதுவும் சொல்லாதீங்க. சில்ல கார்த்தி, அவளை விட்டுருங்க ப்ளீஸ். சரி. ஜெனிஃபர் அப்பவுமே போயிட்டாங்க, நீங்க போங்க. சரி ஓகே, நான் கிளம்புறேன். சம்மா, இந்த காலத்து பிள்ளைங்க என்னங்க மோசமா இருக்காளுங்க. தான் புருஷனை நான்லாம் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டேமா. சிவன் என்னன்னா முன்ன பின்ன தெரியாதவன கண்ணத்துல சும்மா பொலிர்னு ஒண்ணு வச்சா பாரு, ஷாங்காது குய்யுங்குது. சரி, சின்ன பிள்ளை வளர்த்துட்டாங்களோ. நிறுத்து பாட்டி, சும்மா எல்லாம் பேசிக்கிட்டு. எல்லாமே உன்னாலதான் ஆரம்பிச்சிச்சு. ஆமா, சும்மா இருந்தவங்களே அந்த கேம் ஆரம்பிக்கலாம் இந்த கேம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விட்டுட்டு இப்ப கடைசியில பாரு எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு. அம்மா ஆரம்பத்திலேயே சொன்னாங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, விளையாட்டு ரொம்ப பெரிய வினையாகும்னு சொல்லிட்டு. இப்ப பாரு வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி சங்கடப்படுத்தி அனுப்புற மாதிரி ஒரு நிலைமை. சியோ சிவல இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. ஆமா, நல்லா சொல்றியாடி, என் மேல குறைய நீ. ஆமா, நானும் அவனை போயிட்டு அடின்னு சொல்லிட்டு வைக்கிட்ட சொன்னேன். அவளா கடைசியா போட்டி முடியும் போது வந்து நின்னா, நானும் கலந்துக்கிறேன்னு சொன்னா. சரிமான்னு சொன்னேன். யாருக்கு தெரியும் இப்படி போயிட்டு பொலின்னு ஒரு அடி கொடுப்பான்னு சொல்லிக்கிட்டு. பாவம், வாங்கினவனுக்கு தான் காது கேட்குமோ கேட்காதோன்னு தெரியல. செம்மா சென்னோ அடி. பா கடவுளே, பார்த்து எனக்கே கிரிகிரின்னு வருதே. வாங்கின அவனுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இரு. உன்ன கிளவி மரியாதை பேரு சொல்லிட்டேன். எவன் இவ இந்த வெட்டு கத்திக்கிட்டு இருக்கா? எல்லாத்துக்கும் காரணம் நான்ற மாதிரி. நான் சொல்லும் போது நீயும் சரி சரின்னு மண்டைய தானே ஆட்டுன. மண்டைய ஆட்டுனா அதுக்கு காரணம் யாரு? நீதான் பாட்டி. ஆமா, என்னென்ன சொன்ன தத்துவம்லாம்? உங்களுடைய வயசுதான் என்னுடைய அனுபவம். இந்த மாதிரி நல்லா கூடி இருந்து சந்தோஷமா இருந்தாதான் குடும்பத்துக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரும். இந்த மாதிரி விரிசல் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்ப பாரு, நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாதிலேயே முறிஞ்சு போற மாதிரி ஆயிட்டு. சே, என்ன சொல்ல. இப்ப அந்த கார்த்தி ஜெனிஃபர் மூஞ்சில எப்படி நான் முடிப்பேன்? அவங்க கூட தான் வேலை செய்யற வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கேன். ஷோ, இந்த அளவுக்கு ஜெனிஃபர் கோவப்பட்டு நான் என்னைக்குமே பார்த்தது இல்ல. சேந்தா இவ இப்படி பண்ணான்னு தெரியல. ஷோ கடவுளே. சரி விடுடி, அதுக்காண்டி அதையே பட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை எதுவும் சொல்லாத. அந்த பிள்ளைக்கு என்ன கஷ்டமோ தெரியல, எப்படி பண்ணிட்டான். ஏதோ வருத்தத்துல கூட பண்ணிருக்கலாம். அவனும் கொஞ்சம் வாவரா தான் பேசினான். ஆமா, எனக்கே கோவமாத்தான் வந்துச்சு. அது என்ன, விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா விட்டுட்டு போயிட்டா, ஏன்னா வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க கூட அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு பொண்ணுங்க எல்லாம் காசுக்கு ஆசைப்பட்டுதான் இப்படி போறாளுங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு கோவம் வந்துட்டு அடிச்சு விட்டு. இதுக்கு நம்ம என்ன பண்றது? அமைதியா போயிரு பாட்டி. சும்மா எதையாச்சும் பேசணும்னே பேசிக்கிட்டு இருக்காத, அடிச்சிருவோம் உன்னை. நீ செஞ்சாலும் செய்வடி. ஆமா, நீ செஞ்சாலும் செய்வ. சும்மா சிவலங்க கிட்ட நின்னு பேசலாம் முடியாதுமா. நான் கிளம்புறேன், எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டு. நான் போய் தூங்க போறேன். போ, வராத. நான் ஏன் வர போறேன்? ஷகு, சரி நீ டென்ஷன் ஆகாத, நான் போயிட்டு அவகிட்ட பேசுறேன். ஆதி, நம்மளுக்கும் நேரமாச்சு, கிளம்புவோம் வா. அக்கா,
ஹாஸ்டல்ல நேரமாச்சுக்கா. நைட்டு 7 o'clock வரைக்கும் தான் டைம் கேட்டிருந்தேன். நானும் இப்போ கிளம்புனாதான் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்த திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்டல் போக கரெக்டா இருக்கும். மணி இப்பவுமே 4:30 ஆயிட்டு. சரி கிளம்புறேன்க்கா. சரி ஓகேம்மா, பாத்து போ. ஆதி கிளம்பலாம். சிவா என்ன கிளம்பலாங்கிறா ஒரே வார்த்தையில. அப்போ போட்டியோட ரிசல்ட் கோவிந்தா 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 தானோ? சரி நம்ம பாட்டி கிட்ட போயிட்டு நைஸா கேட்டுட்டு வரோம். ஷாலினி நீ வெளியே வெயிட் பண்ணி, நான் அதோ பாட்டி கிட்ட வரைக்கும் போயிட்டு வரேன். டேய் எதுக்குடா? ஷோ இவன் வேற இருக்கானே தெரியாம வளரிட்டேனே. உன்கிட்ட தான் கேக்குறேன் எதுக்கு? டேய் என்ன குழந்தையடா, எங்க போனாலும் சொல்லிட்டு போருக்கு. நீ முதல்ல எங்க போற எதுக்கு போறன்னு கேட்கல. பாட்டிக்கிட்ட என்ன விஷயத்து பேச போறேன் அவ்வளவுதான். அது என்ன விஷயம்னா, என்னுடைய வண்டி சாவி பாட்டி கிட்ட தான் கொடுத்தேன். அதுதான் எங்க வச்சாங்கன்னு கேட்கலான்னு போறேன். போய் தொலை மவனே. உனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு இரு மவனே. விளையாட தோணுது உனக்கு, குழந்தைல அங்க ஓபி பார்க்காம இரு. ஹாஸ்பிட்டல்ல உனக்கு இருக்கு. இவன் வேற ஒருத்தன், இவனுக்கு வேலையே இல்ல. என்னது? ஒன்னும் இல்ல, கிளம்புறேன்னு சொன்னேன் ப்ரோ. கிளம்புறேன் ப்ரோ. சரி பாத்து போயிட்டு வாங்க. சரி என்ன சிவராஜ் கேப்பாருன்னு பார்த்தேன், போட்டியில யார் ஜெயிச்சாங்கன்ட்டு. யாருக்குமே ஆர்வம் இல்லையோ? அப்போ நம்ம மட்டும்தான் அப்படி இருக்கோமோ? ஒரு வேலை தப்பா இருக்குமோ? அதெல்லாம் இல்ல, கேப்போம். சின்ன யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்க. ஒண்ணு இல்லடா, போறேன்டா போ. என்ன சின்ன பண்ணி வந்ததுல இருந்து எதையாச்சும் கலக்கலான்னு பேசிக்கிட்டே இருப்பான். எனக்கு உம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா ஒரு மூலையில. ஏதாச்சும் பிரச்சனை? உன் மாமியார் கறி ஏதாச்சும் சொன்னாலா உன்னை? என்னாச்சு? ஆமா, என் மாமியார் கறி சொல்றது தினமும் தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன இருக்கு? அப்புறம் என்ன சின்ன பண்ணி? சின்னத்துக்கா சொல்ல, இந்த நாடு எங்க கெட்டு நாசமா போதும்னு ஒரே பயமா இருக்கு. சின்ன பண்ணி நாட்டை பத்தி எல்லாம் நீ கவலைப்படுவியா என்ன? நான் எங்க கவலைப்பட்டேன்? கேக்குற நியூஸும் பாக்குறதும் தான் பக்கு பக்குன்னு இருக்கே. போன வாரம் என்னன்னா ஒரு பிள்ளைய புடிச்சு கடத்தி ரேப் பண்ணிட்டேன்னு சொன்னானுங்க, 5 வயசு பிள்ளைய. இந்த வாரம் என்னன்னா ஏதோ ஆணவ கோணம் பண்ணிட்டானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சின்னத்தக்கா பண்ண இந்த நாடு கெட்டு நாசமா போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? என்ன சின்ன பண்ணி சொல்றா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அட என்னக்கோ அது கூட தெரியாமையா இருக்கீங்க நீங்க? இல்ல சின்ன பண்ணி எனக்கு தெரியாது. சரிங்க காட்டுறேன். ஏக்கோ உங்களுக்கு படிக்க தெரியுமா? எனக்கு எங்க சின்ன பண்ணி படிக்க தெரியும்? என் பிள்ளைங்க தானே படிக்க வச்சிருக்கேன். சரி விடுங்க, நான் இப்போ ஒரு போட்டோவை காட்டுறேன். அந்த போட்டோல வர பையன் நல்லா இருக்கானா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. எதுக்கு சின்ன பண்ணி? சொல்லுங்கக்கோ. சரி காட்டு. இதோ இருக்கா பாருங்கக்கோ, இந்த பையன் தான் நல்லா இருக்கானா? நல்லா தான் இருக்கான். ஏன் கேக்குறா? ஏக்கோ இந்த பையனே உங்க பொண்ணு சோனியாவுக்கு இல்ல சத்யாவுக்கு கேக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கல்யாணம் பண்ணி தருவீங்களா தரமாட்டீங்களா? என்ன சின்ன பொண்ணு பேச்சு இது? பிள்ளைங்க 2 இப்பதானே படிக்க செய்யுது. படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படும் பிள்ளைங்க. வேலைக்கு போயிட்டு அதுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். இதுல என்ன இருக்கு சின்ன பொண்ணு? இப்பவுமே இவ்வளவு பெரிய பையனை கட்டுறா. ஏக்கோ இப்போ உங்க பிள்ளைக்கு கல்யாண வயசு இருந்துச்சுன்னா இந்த பையனை கல்யாணம் பண்ணி தருவீங்களா தரமாட்டீங்களா? அவ்வளவுதான் கேள்வி. சின்ன பொண்ணு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. பையன் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கான். பாக்குறதுக்கு நல்லா இருந்தா மட்டும் போதுமா என்ன? சொல்லி மத்த விஷயத்துலலாம் நல்லா ஒழுக்கமா இருக்கணும், வேலை செய்யணும், எல்லாமே இருக்குல்ல. பிள்ளைய வச்சு காப்பாத்தணும், எல்லாத்தையும் விசாரிக்கணும்ல சின்ன பொண்ணு. ஏக்கோ மாசம் 1 லட்சம்க்கோ, வருஷத்துக்கு 12 லட்சம் இந்த அளவுக்கு சம்பாதிக்கான். இது காணுமா? சும்மா நம்ம முட்டி மோதி முக்கி இருந்தா கூட 20,000 30,000 மாசம் அவரு சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து தராரு. அது கூட ஒரு மாசம் வர்றதில்ல. 1 லட்சம் சம்பளம். நல்ல பையனா தான் இருக்கான் பாக்குறோம். அப்புறம் என்ன, அந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். இதுல என்ன இருக்கு சின்ன பொண்ணு? இதுக்கியா நீ கோவமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா? இதே கேள்வியதான்க்கா நானும் கேட்கேன். இந்த பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணிருக்காங்க. அதுக்காண்டி அந்த பொண்ணோட அப்பா அம்மா சேர்ந்து பிளான் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஒரு தம்பியா அண்ணனா எவன் தெரியல, கூறு கட்டவன் குக்கா பையன். ஆமா, அவன் இவனை ஓட ஓட விட்டு விரட்டி இருக்காங்கோ. விரட்டி விரட்டி வெட்டி கொன்னே போட்டான். ஆமாக்கோ இந்த விஷயம் எல்லாம் நம்ம நாட்டுல நடக்கதான் செய்யுது. நம்ம ஊர்ல இருக்கீங்க, உங்களுக்கே தெரியல, அப்புறம் வேற யாருக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும்னு நினைக்கீங்க? நம்மளே எதையும் பத்தி பேசாம கொள்ளாம இருக்கிறதுனாலதான்க்கோ இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. சின்னவனே பொண்ணு கேட்டு வந்ததுக்கு அவனை ஓட ஓட விட்டு விரட்டானுங்க. சின்ன பொண்ணே சொல்ற, எனக்கு புரியவே இல்ல. கூறு கிட்ட 4 முடி. இவன் வேற ஜாதியான், அந்த பிள்ளை வேற ஜாதியான். அதனால ஜாதி மதம் பார்த்து ஏன் ஜாதி என்ன உன் ஜாதி என்னன்னு சொல்லிட்டு ஓட ஓட விட்டு அந்த பிள்ளைய வெட்டியே கொண்டு போட்டானுங்க. சின்னத்தை சொல்ல, அந்த பெத்த வயிறு பத்தி எரிஞ்சிருக்காது. வெட்டினவன் சொல்லியிருக்கான், உன் மவன் அங்க கடக்காம்பாரு, குத்து உயிருமா கொலை உயிருமா, அள்ளி முடிஞ்சுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கான்.
அத்தனை வருஷம் வளர்த்து ஆளாக்கி நல்ல வேலை எடுத்து கொடுத்து 1 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு சம்பாதிச்சு தான் அம்மாவை எப்படி வச்சு பாத்துக்கணும்னு அந்த பிள்ளை ஆசைப்பட்டிருப்பான். தான் பையன் இந்த அளவுக்கு நல்லா முன்னேறிட்டானேன்னு அந்த அம்மா எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கோம். சின்னத்தை சொல்ல ஒரு நொடியில முடிச்சு விட்டுட்டானேக்கா. சாதி மதத்துக்காண்டி உயிரை கூடவா எடுப்பாங்க? எடுக்காங்களேக்கா, எடுக்காங்களே. நான் இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என் மாமியார் தான் கொடுமைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு. என் மாமியாருக்கு மேலாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க. என் மாமியார வீட்டு வேலை செய்யலன்னா இதுன்னு சொல்லுமே தவிர மத்தபடி நானும் தான்க்கா காதலிச்சு கல்யாணம் பண்ணேன், மதம் விட்டு மதம். ஆனா என் மாமியார் இது வரைக்கும் ஒத்த வார்த்தை சொன்னதில்லை. இதே நாட்டுலதான் என் மாமியாரும் இருக்காங்க. இதே நாட்டுலதான் இந்த மாதிரி கேவலமத்தவனும் இருக்கான். என்னத்த சொல்ல, இத நினைச்சாதான் வயிறெல்லாம் எரின்னு எரியுது. வயிறு எரியுதுன்னா தண்ணி குடி சின்ன பொண்ணே. சும்மா இருங்கக்கோ. ஆமா, இந்த விஷயத்துல நம்ம சிம்ரன் தாய் கிழவி எல்லாம் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுதுக்கோ. வாங்க உட்காருங்க சிம்ரன். சின்ன பொண்ணே, ஒரு அளவுக்கு தான் சின்ன பொண்ணே மரியாதை. ஆமா, சும்மா எப்ப பார்த்தாலும் சிம்ரன் தாய் கிழவின்னு சொல்லிட்டு 10 பேரை வச்சுக்கிட்டு இங்க பாரு சின்ன பொண்ணே, சும்மா என்கிட்ட சண்டைக்கு வராது சொல்லிட்டேன். ஏக்கோ, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்லை. சும்மா இருக்கேன், நானே வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். சி, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஆமா, கீதா எக்கோ வாங்கக்கோ, வந்து உட்காருங்க. எக்கோ, நான் 6 மணிக்கு வர சொன்னேங்கோ, நீங்க 6:05க்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஃபைன் சரிங்களா? 10 ரூபாய் கொடுத்துடணும். என்னது 5 ரூபாய் ஃபைனா? இல்ல யாரு கேட்டு கூட்டத்தை 6 மணிக்கு மாத்தின நீ? இல்ல யாரு கேட்டுன்னு கேட்கேன். 4:30 மணிக்கு இருக்கிறத 6 மணி மாத்திக்கிட்டு சும்மா என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? என்ன கோச்சு அன்றைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க இல்ல என்னன்னு கேட்கேன். ஆமா, 6 மணிக்கு வரச்சுன்னா 6:05க்கு வந்தா ஃபைன் போடதாங்க செய்வோம். கூட்டத்துல இது காலங்காலமா நடக்கிறது தானே. கூட்ட டைமிங்ல இருந்து 5 நிமிஷம் லேட்டா வந்தாலும் ஃபைன் தானே சொல்லிக்கிட்டு இப்போ வந்து குதிக்கிங்க. அதத்தாம நாங்களும் கேட்கோம். 7:30 மணிக்கு தானே கூட்டம், நீ எதுக்கு 6 மணிக்கு வர சொன்னா? உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமா, நான் வேலை வெட்டி இல்லாம இருக்கு. நீங்க பாத்தீங்களோ? ஏன் வேலை வெட்டியோட தான் இருக்கியோ நீ? எப்ப பாரு அங்கன தெருவுல நின்றுட்டு ஆம்பளையோட கதை விட வேண்டியது. இங்க பாரு சின்ன பண்ணி, தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது. அம்மா சொல்லிட்டேன், சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு. நான் ஒண்ணும் உங்களை சும்மானா உட்காந்து 6 மணிக்கெல்லாம் வாங்கன்னு சொல்லல. 7:30 மணிக்கு கூட்டுறவு வங்கில இருந்து வர சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு கூட்டத்தை 6 மணிக்கெல்லாம் பேசி முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் வர சொன்னேன். நீங்க என்னன்னா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. வயசானவங்களே வந்தாங்கன்னா பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன இல்ல உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். எம்மாடி, வயசானவங்களுக்கு வேலை கிடக்காது, எங்களுக்கு ஒண்ணு அப்படி இல்ல என்ன? ஏக்கோ, அப்ப நீங்க வயசாம இளமையாவா இருக்கீங்க? சின்ன பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது அமைதி இருந்துரு. சரிக்கோ, தெரியாம சொல்லிட்டேன். இங்க பாரு, என்னெல்லாம் ஃபைன் காசுலாம் தர முடியாது சொல்லிட்டேன். ஆமா, சும்மா எப்ப பாரு ஃபைனு சொல்லிக்கிட்டு வந்துட்டான். இங்கதே இன்னைக்கு வந்ததே பெரிய விஷயம் தான். 7:30 மணி கூட்டத்துக்கு 6 மணிக்கெல்லாம் இனிமே என்னாலாம் வர முடியாது சொல்லிட்டேன். இதுக்கு மேல வர சொன்னீங்கன்னா நானும் வரல. அப்பனா கூட்டத்துல இருந்து என்ன பிரிச்சு விட்டு காசு கொடுத்துரு இப்பமே. ஆமா, நல்லா பேசுறீங்களே, அது எப்படிக்கா முடியும்? இல்ல இப்பமே எப்படி முடியும்னு கேக்கேன். சும்மா நம்ம 4 வருஷம் கட்டியிருக்கோம், இன்னும் 1 வருஷம் கட்டணும். 1 வருஷம் கட்டினாலும் அதே காசு தான். நம்மளும் இப்பமே வாங்கிக்கிறோம்னு சொல்லுவோமா? நல்ல ஐடியாவா தான்க்கா இருக்கு. நம்ம 2 பேர் சொன்னா எப்படிக்கோ? சின்ன பொண்ணு சொல்லணும், அதுக்கப்புறமா ராணி அக்காவும் சொல்லணும், சாந்தி அக்கா இருக்காங்க, எல்லாருமே சொல்லணும்க்கா. சரி, இது கேப்போம் சின்ன பொண்ணுகிட்ட. சின்ன பொண்ணே சின்ன நாள் முடி எப்ப பார்த்தாலும் சின்ன பொண்ணிக்கிட்டு கள்ள புருஷன் கூடயா பேசிக்கிட்டு இருக்கா நீ? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லேன். ஏன் எனக்கு காது கேட்கறதுல நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? முடியும் உன்ன. சொல்றத கேளு சின்ன பொண்ணே. நம்ம 4 வருஷம் கட்டிட்டோம். எப்படி பார்த்தாலும் 100 200 தான் வட்டி போட்டு கொடுக்க போறாங்க இந்த 1 வருஷத்துக்கு. ரஷ்மிகா சொல்றத பார்த்தா அவங்க இப்பவுமே வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கூட்டத்தை பிரிச்சு. அப்ப நம்மளும் பிரிச்சு வாங்கிக்குவோமா? சிப்பங்க வேலை என்ன ஏறி இருக்கு, தங்க வேலை. இங்க பாரு சின்ன பண்ணி, கையில காதுல இருந்தது எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டேன். ஒன்னும் மீட்ட முடியல, கடங்காரம் தொல்லை தாங்க முடியல. ஒரு பொண்ணு நகை எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கடன் வர இருக்கு, அதை எல்லாத்தையும் அடைச்சிருவேன். இவன் அடுத்த வருஷம் கொடுத்தானே இன்னும் ஏறி போய் தானே இருக்கும் நகை ரேட் எல்லாம். என்ன சொல்றா? நல்ல யோசனையா தான் இருக்கு, ஆனா எல்லாரும் ஒத்துக்கணும்ல. சின்ன பண்ணி நீ கூப்பிட்டு பேசு சின்ன பண்ணி எல்லாரையும். சரி இருங்க, பேசி பாப்போம். ராணியக்கோ. என்னம்மா? ஏக்கோ, எங்களுக்கும் கூட்டத்து காசு இப்பவுமே வேணும். ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஆளுக்கு இப்பமே பிரிக்க நிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் 1 வருஷம் இருக்கு. 1 வருஷம் தான் என்னால கழிச்சு தர முடியும். ஆமா, செப்பா இந்த கூட்டத்து தலைவரா இருந்துகிட்டு நான் படுற பாடு இருக்கே. போயிட்டு கூட்டத்துக்கு ஒரு நாள் உட்காந்து இருந்து பாருங்க. ஆமா, ஒரு நாளும் தலைவருக்கும் பொருளாளருக்கும் கூட்டம் போடும் போது சொல்றேன், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வாங்க, அப்ப தெரியும் ஒரு கூட்டமும் எந்த லட்சணத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம கூட்டம் தான் இருக்கிறதுல ஆக மட்டும் கூட்டமா இருக்கு. எல்லாரும் 6 நோட்டு 7 நோட்டுன்னு வச்சு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னா 2 நோட்டு, தலைவர் 1 பொருளாளர் 1 எல்லாரும் இனி நோட்டு ஃபாலோ பண்ணணும்.
ஆமா சொல்லிவிட்டேன். அதே மாதிரி தலைவருக்கு இவ்வளவு காசுன்னு சொல்லிட்டு மாசம் மாசம் எல்லா கூட்டத்திலயும் தராங்க. நீங்க என்ன தரவா செய்றீங்க? நான் ஒண்ணு கேக்கல, இருந்தாலும் உங்ககிட்ட கேக்கணும். 10 ரூபாய் ஃபைன் போடுறதுக்கே நீங்க இந்த வரத்து வரீங்களே. 10 ரூபாய் என்ன எடுத்து நான் குவாட்டியா கட்ட போறேன். எங்கேயாச்சும் வந்தா போனா அதை எடுத்து காப்பியோ இல்ல டீயோ பஸ்ஸுக்கோ யூஸ் பண்ணிக்க போறேன். அது கூட்டத்து சம்பந்தமா போனாதானே, மத்தபடி என்னோட சொந்த செலவுக்கு யூஸ் பண்றேன் நானு. இங்க பாருங்கக்கோ, உங்களுக்கு நான் 10 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கேன், நீங்க தந்துதான் ஆகணும். ஆமா. சி, வாயில எடுத்து போட்டுட்டு வாழ, வேற என்னத்த பண்றது உங்ககிட்ட பேசிக்கிட்டு. சிம்ரன், சின்ன பொண்ணு இருக்கிற கோவத்துக்கு எத்திக்கிட்டு மிதிச்சிரும் பாத்துக்கோ. ஆமா, சின்ன பொண்ணு வாயில வந்துரும். சிம்ரன், சின்ன சிம்ரன், நீ பிரிக்க போறேன்னு சொல்லினதுனாலதான் நாங்களும் அவகிட்ட காசு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீ என்னன்னா 10 ரூபாய் உடனே தாரேன்னு சொல்லிட்டா. அமைதியா இரு சின்ன பொண்ணு. ஆமா, எனக்கு இப்ப காசு எல்லாம் தேவையில்லை, சும்மா தான் சொன்னேன் நானு. உங்களுக்கு தேவைன்னா நீங்க வச்சு பேசிக்கோங்க, என்னெல்லாம் இழுக்காதீங்க. அட போ சிம்ரன், நீ வார. சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு. ஆமா, இன்னும் 1 வருஷம் தானே இருக்கு, கட்டாது கட்டிட்டோம். 1 வருஷத்துல காசு பிரிய போகுது, சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு அமைதியா இருங்க. ஆமா சின்ன பொண்ணு, எதுக்கு சின்ன பொண்ணு இப்பமே காசு வேணும்னு சொல்லிட்டு இப்படி காசு காசுன்னு காசு பணத்துக்கு ஆசைப்படுறா? மனுஷாலதான் சின்ன பொண்ணே முக்கியம், மனுஷங்களோட குணம் தான் முக்கியம் பாத்துக்கோ. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோ, குறை வலி கடிச்சு துப்பிடுவேன். ஆமா, சின்ன பொண்ணே சாரி சின்ன பொண்ணே. எத்திக்கிட்டு மிதிச்சேன், 4 ஊர் தள்ளி போய் முட்டுவா. சரி சின்ன பொண்ணே. ஆலயம் மண்டையும் சிவதாங்கா சொன்னா இப்பவுமே கேட்டு பிரிப்போன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாரும் முன்னாடி என்ன வில்லியாக்கிட்டு இந்த மேடம் எப்படி நல்லவ மாதிரி நடிக்கிறத பாருங்க. ஷியாமா இப்படி பண்ற வசந்தி. எக்கோ சரி விடுங்க, கூட்டத்துல வேலை இருக்கும்ல, அதை பாப்போம். எக்கோ, இந்த வாட்டி காசு பிரியுது சின்ன பொண்ணுக்கு வருது. ஆமா, அந்த காசை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு நானே செக் எழுதி கொடுத்துருவா இல்ல சின்ன பொண்ணுக்கு கொடுத்துருவா? கீதா, அது எப்படி உங்களுக்கு எழுதி தர முடியும்? சின்ன பொண்ணு பேர்ல இருந்து தானே அவங்க எடுப்பாங்க. நீ சின்ன பொண்ணு பேர்ல தான் எழுதி கொடுக்கணும். அவ போயிட்டு எழுதி என்று பண்ணிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற காசை அவ போட்டுட்டு வருவா. அதுக்கப்புறமா வேணா அவ இவங்க கிட்ட குடுத்துக்கிட்டு இவங்க கட்டுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். எனக்கும் தெரியும் தான், இல்லன்னு சொல்லல. இவங்கதான் புதுசு புதுசா மாத்துறாங்களே, அதனால கேட்டுக்கிறேன் முன்னாடியே. எங்களுக்காண்டில ஒன்னும் மாத்தி கிளிக்க தேவையில்ல, என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி வந்துட்டா. சி, அடுத்த வாட்டிலாம் நான் கூட்டத்து தலைவராவே இருக்க மாட்டேமா. சிவலுங்க கூட எல்லாம் குப்பை கொட்டுறதுக்கு முடியல. எம்மா, செக் எழுதி தாரேன், நாளைக்கு போயிட்டு பேங்க்ல என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த காசு போட்டு எடுத்துக்கிட்டு வா. ஆமா, புக்ல யாரு போனாலும் என்ட்ரி போட்டுக்கிட்டு வாங்கம்மா. யாரும் என்ட்ரி போடாம வந்துடுறீங்க, அதுக்கு நான் மறுபடியும் பேங்குக்கு போக வேண்டியதா இருக்கு. 10 வாட்டி நான் தலைவரா இருக்க பொறுப்புக்காண்டி அலைய வேண்டியதா இருக்கு. ஒரு 10 ரூபாய் தரக்கு யோசிக்கீங்க எல்லாருமா சேர்ந்து. என்னத்த சொல்லுறது, அங்கங்க 1000 ரூபாய் மாசம் தராங்களாம். நான் ஒண்ணும் கேட்கல, சொல்றேன். நீ ஒன்னும் சொல்லுற தேவையில்ல, மூடிக்கிட்டு புக்க குடி, கையெழுத்து போட்டுட்டு போறோம், வேலை கிடக்கு. ஆமா, இந்தா கையெழுத்து போட்டுட்டு கிளம்பு. குடு குடு.